கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இந்த நீதிமொழிகள் ஆசிரியர் 25ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் பாதையிலே மிக சிறப்பான மையப்படுத்தின போதனை ஒன்று, உன் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், உன் சத்துருக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்ற வாசகம் அங்கே இடம்பெறும். அதே போல இந்த நீதிமொழிகள் 25-21ல உன் சத்துருக்களுக்கு அவன் பசியா இருக்கும் போது அவனுக்கு உணவு கொடு. இதை ஏன் அவர் மையப்படுத்துகிறார்? இது ஏன் அவர் வலியுறுத்துகிறார்? இது கிறிஸ்தவ வாழ்க்கையில இது ஏன் நாம் கடைபிடிக்க வேண்டும்? அவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கு என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நீங்களும் நானும் இதை செய்ய முடியுமா? செய்ய வேண்டும். செய்ய முடியாதுதான், செய்ய வேண்டும். எப்படின்னா, ஒரு மனிதனை அவனுக்கு விரோதமா செயல்படும் போது அவன் வாழ்க்கையே அழிவதற்கு காரணமா இருக்கின்ற சத்ரு, வேதனைப்படுத்துகின்ற சத்ரு, பின்புறமாக குத்துகிற சத்ரு, அவனுக்கு போய் எப்படி உணவு கொடுக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்ற கேள்வி நமக்குள் எழும்பலாம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதன் மூலமாக என்ன சத்தியத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், உன் சத்துருக்களை சிநேகிக்கும் போது, அவனுக்கு ஆகாரம் கொடுக்கும் போது, அவனுக்கு தண்ணீர் கொடுக்கும் போது அந்த பகை உணர்வு மாறி அவன் கடவுளை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டாகும். நன்மை செய்தால் அவன் வெக்கப்பட்டு போய் விடுவான். ஐயோ, நாம் அவனுக்கு பல துரோகம் செய்தோமே, ஆனாலும் நம் மீது அன்பு காட்டுகிறானே, நமக்கு உதவி செய்கிறானே, நம்மை விசாரிக்கிறானே, நம் தேவைகளை சந்திக்கிறானே என்ற எண்ணம் தோன்றி இதில் கடவுள் மகிமைப்படுகிறவராக காணப்படுவார். அதன் பிரகாரம் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கடவுளை முழுமையா ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்திலும் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நாம் சத்துருக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவருடைய கஷ்டங்களிலே துன்பங்களிலே உடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் இந்த வசனத்தை, இந்த செய்தி கேட்ட பிரகாரம் நாம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி அவளுக்கு நன்மை செய்த பழகுவோம், ஜெபிக்க பழகுவோம். இதன் மூலமாக கடவுள் மகிமைப்படுவார், அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்வார்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்.